அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். எல்லாத்துக்குமே 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓங்கி உயர்ந்த ஒரு பள்ளி கட்டிடத்தை போட்டிருந்தேன். 1930 உள்ளது. ஒரு அரண்மனை மாதிரி. அதில் ஒரு கல்வெட்டுங்க அமைச்சிருந்தேன். அந்த கல்வெட்டில் ஆனா சவுந்தரபாண்டியன் எம்எல்சின்னு ஒரு ஆள் போட்டிருக்கும் பேர். அது யாருன்னு அந்த ஊர்லேயே விசாரிச்சதுலேயே பாதி பேருக்கு தெரியாது. நான் தான் சொல்லிட்டு வந்தேன் இந்த ஆள் இவர் அப்படின்னு சொல்லி. சென்னை மாகாணத்துக்கு, மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி தொடர்ந்து 70 நாட்களுக்கு மேலாக எதுவுமே சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஒரு மனிதனுடைய பேர் தான் அந்த சவுந்தரபாண்டியன் எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னா எம்எல்ஏ, இது எம்எல்சி, மேல் சபை உறுப்பினராக இருந்தவர் சவுந்தரபாண்டிய நாடார். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுங்கிற பெயர் வைக்க சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த ஒரு மாமனிதர். அந்த பெயருக்காக வேண்டி தான் அந்த பள்ளிக்கூடத்தை நான் ஷூட் பண்ணேன். அந்த பள்ளியில் படித்தவர்கள் இன்று எத்தனையோ பேர் பெரிய பெரிய அதிகாரிகளாக, தொழிலதிபர்களாக இருக்கின்றார்கள். அது அரசுடைமை ஆக்கப்படவில்லை, ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தது. அவர்களும் தமிழக லெவலில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். இப்பவும் நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. இந்த பதிவை பார்த்திங்கன்னா யாரேனும் ஒரு சில நபர்களோ, நண்பர்களோ அல்லது அங்கே படித்த பழைய மாணவர்களோ ஒன்று சேர்ந்து அந்த பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்து மக்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை தருவார்கள் என எதிர்பார்க்கிறேன். நான் பதிவு போட்டது அந்த சவுந்தரபாண்டியன் என்கின்ற ஒரு பெயருக்காக மட்டுமே. அதுக்கு எதிர்த்தாப்பிலே ஒருத்தர் கடை வச்சுருக்காரு. அவருக்கு கூட அந்த சவுந்தரபாண்டியன் யார் என்பது தெரியவில்லை. நிறைய வரலாறுகளை படிக்கணும், நிறைய தியாகிகளை மறந்துடக்கூடாது. அதுவும் எதுக்காக வேண்டி, தனிப்பட்ட சமுதாயத்துக்கு வேண்டி இல்லை, தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாடு என்று பெயர் சொல்லி பெயர் விடக்கோரி அரசாங்கத்துக்கு, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்து உயிர் துறந்த ஒரு மனிதன். அதுக்கப்புறமா சுதந்திர இந்தியாவிலையும் அவர் அதுக்காக போராடி இறந்து போனார். அவருடைய நினைவாகத்தான் அந்த பதிவு போட்டேன். 2வது தான் இந்த பதிவு வந்திருக்கேன். ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இதில் ஆந்திரா கிருஷ்ணதேவராயோட நாணயங்கள் வச்சுருக்கேன். எல்லாமே விலை மதிக்க முடியாத நாணயங்கள். வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொன்றும் 1800, 2500, 3300 கண்ட மணிக்கு ரேட்டு போட்டிருக்காங்க. வாங்கவே முடியாது. அப்படியே வாங்கினாலும் நீங்கள் முதலே பணம் அனுப்புனா அவங்க அனுப்புகிறாங்களா அனுப்பலையான்னு தெரியாது. நமக்கு இந்த சேனலுடைய முதலீடே நீதி, நேர்மை, நியாயம்தான். உண்மை, விசுவாசம் தான் இந்த சேனலுடைய முதலீடே. மறுபடியும் நாங்கள் இது வேறு எதையும் முதலீடு போடலை. இது எல்லாம் வெறும் 650 ரூபா தான் வச்சுருக்கேன். ஆனால் இது ஒன்று ரேட்டு முன்ன பின்ன 2000 ரூபா காயின், 3000 ரூபா காயின் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் நான் எதையும் தனித்தனியாக பிரிக்காமல் டோட்டலாக எல்லாத்துக்குமே ஒரு 650 ரூபா போட்டு வச்சுருக்கேன். விஜயநகர பேரரசு, தெனாலிராமன் மந்திரி சபை அலங்கரிச்சல்லாத அந்த கிருஷ்ணதேவராயருடைய வம்சாவளிகள். ஸ்ரீ கிருஷ்ணராயா புல் ஸ்டாண்டு முன்பக்கம் காளை மாடு நிற்கும். நல்லா தெரியும், நல்லா புடப்பாக நிற்கும். பின்னால் தெலுங்கு மொழியில் எழுதியிருக்கும் கிருஷ்ணராயான்னு சொல்லி. பீரியடு 1642 to 1685. காயின் ஃபுல் கண்டிஷனு. கேமரா செல்லுக்கு அவ்வளோதான் தெரியுது. மற்றபடி காயின் நல்ல கண்டிஷனான காயின். பக்கத்தில் வச்சா கூட கொஞ்சம் நல்லா தெரியுது. கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, ஏன்னு தெரியல. இப்போ நல்லா இருக்குது. இதெல்லாம் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கு அதில். இது விஜயநகர் ஸ்ரீ ரெங்கராயா டிவோஷனல் மார்க் அப்படின்னா பஞ்ச் மார்க் காயின். இதில் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு, குறியீடுகள் இருக்குது நிறையா. இந்த பக்கம் ரொம்பவும் தெளிவான குறியீடுகள் இருக்குது.
ஒவ்வொரு நாணயமே ஆய்வுக்கு உட்பட்டது. ராமதேவராயா, சிவா அண்ட் பார்வதி சீட்டட் 2 பேரும் இருக்கிறது மாதிரி ஒரு அற்புதமான நாணயம் தான் இருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்றையும் நான் தரையில் உட்காந்து போட்டதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. விஜயநகர் ஸ்ரீ கிருஷ்ணராயா, இதில் அந்த காளை மாடு தான் போட்டிருக்கோம். புல் ஸ்டாண்டு பின்னால் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கும். இந்த சூலாயுதம்லாம் தெரியுது பாருங்க. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறவா. இது விஜயநகர் ஸ்ரீ கிருஷ்ணராயா, தெலுங்கு மொழி எழுதியிருக்கும். காளை மாடு நிற்கும். 1642 to 1685. இது மாதிரி நாணயங்கள்லாம் ஒரிஜினாலிட்டி வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு 100% ஒரிஜினலான காயின். இது மல்லிகார்ஜுன ராயா, 800 ரூபா அந்த நாணயம். யானை எப்படி நிற்கணும் வருங்க. இது விஜயநகர் தான். எலிபன் டூ ரைட். பின்னாடி வந்து கன்னட மொழியில் எழுதியிருக்கும். கன்னட லாங்குவேஜ்லாம் நாணயங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எப்படி தமிழ் லெஜெண்ட் நாணயத்தை வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கமோ அது மாதிரி கன்னட நாட்டுக்காரங்க வந்து இந்த கன்னட லாங்குவேஜ் நாணயத்தை ரொம்ப முக்கியமாக நினைக்காங்க. அவங்க ஒரு மொழி பிரியர்கள். நம்மளை மாதிரி நம்ம எப்படி தமிழ் மொழினா பிரியமோ அது மாதிரி அவங்க கன்னடம்னு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இது ஒரு அற்புதமான நாணயம். யானை நிற்கிற பாருங்க, பின்னால் வாழை தூக்கிட்டு. இது விஜயநகர் தேவராய நாணயம். இது காளை மாடு நிற்கும். பின்னால் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கும். இது ஸ்ரீ கிருஷ்ணராயர். இதுவும் காளை மாடு நிற்கும். பின்னாடி வந்து தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கும். க்ளீன் பண்ணவே இல்லை, எப்படி கிடச்சிதோ அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னுடைய நண்பருடைய ஹேண்ட் ரைட்டிங் தான், என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்லாம் கிடையாது. ஆனால் நான் செக்கப் பண்ணுவேன், புஸ்தகத்தை வச்சு செக்கப் பண்ணுவேன் அது கரெக்டாக தப்பான்னு சொல்லி. 99% கரெக்டாக தான் இருக்குது. இது முகமது அலி வாலாஜா கான், மருதநாயகம் பூலித்தேவனுடைய காலகட்டங்கள். விலை அதிகம். நான் 650 ரூபா தான் போட்டிருக்கேன். பின்னாடி உள்ள முத்திரையெல்லாம் பாருங்கள். இது முகமது அலி தான். முகமது அலி கான் வாலாஜா. தமிழ் லெட்ரு இதில் எழுதியிருக்கும். தமிழ் லெட்ரு எழுதியிருக்கும். என்ன லெட்ரு தெரியுமா? நவாப். அதில் முதல் எழுத்து நானான்னு போட்டிருக்கும். நானா போட்டிருக்கா. ஒரே ஒரு எழுத்து தான். நவாப்பில் முதல் எழுத்து மட்டும் போட்டிருக்கும். இப்போ போட்டிருக்குங்கிறது சந்தேகம் இல்லை. இந்த போட்டிருக்கு வருங்க நானா. நவாப் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து நானா மட்டும் போட்டிருக்கும். நன்றி. இது எல்லாமே முகமது அலி கான் வாலாஜா அவங்களுடைய நாணயம்தான். அற்புதமான கண்டிஷனாக உள்ள நாணயம். இது ஒரு வித்தியாசமான நாணயம்.
அந்த குத்தி ஈட்டி மட்டும் போட்டிருக்கும். இந்த இருக்கும் குத்தி ஈட்டி, கத்தி இருக்கா, கத்தி கத்தி பாய்தா, அந்த கத்தி மட்டும் இருக்கும் இந்த பக்கம். இந்த பக்கம் ஒரு குத்து விளக்கு இருக்கும். குத்து விளக்கும் அதில் தீபம் எறிகிற மாதிரி ஒரு வரைபடம் இருக்கும். இந்த இதில் இது உள்ள இந்த முத்து மாலை இருக்கா, அந்த மாலைக்கு உள்ள அந்த மாதிரி ஒரு படம் போட்டிருக்கும். தீபம் எறிகிற மாதிரி ஒரு விளக்கு மாதிரி இருக்கும். இது வந்து குத்தி ஈட்டி தெளிவாக இருக்கும். இதில் இதுவும் வாலாஜி தான், ஆர்காட் நவாப் 1749 to 1795. இது ஆர்காட் நவாப்பு தான். காயின்லாம் குட் கண்டிஷனான காயின், எழுத்துக்கள்லாம் தெளிவாக இருக்கும். முன்பக்கமும் பின்பக்கமும் சூப்பராக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், முகமது அலி காயின் தான். அதோட திக்னஸ் காயின் இது. இது அரை பைசா 1795 உள்ளது. இது கிஷான்கார் ஸ்டேட் கல்யாண் சிங் காயின் 560 ரூபா. கல்யாண் சிங் இது வந்து இது ஒரு முக்கியமான நாணயம். பர்தாப்கார் ஸ்டேட். இது என்னன்னா, இந்த பக்கம் வந்து யானை வெண்கொற்ற கொடையை தும்பிக்கையில் வளைச்சி தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். யானை வந்து கையில் ஒரு வெண்கொற்ற கொடை இருக்குல்ல, அந்த கொடையை மேலே இன்றைக்கி தூக்கி பிடிச்சது மாதிரி இருக்கும். யானை தும்பிக்கை மேலே தூக்கி நிற்கிதா அது. இந்த பக்கம் அரபி மொழியில் எழுதப்பட்டிருக்கும். இந்த பிரதாப்கார் ஸ்டேட் ஒரு பைசா, இதனுடைய விலை வந்து 1250 ரூபா. 13.8 கிராம் வெயிட்டு. இதனுடைய ராஜா வந்து உதய் சிங் பிரதாப்கர் ஃபஸ்ட்டு 1864 to 1890 வரைக்கும். 90லேருந்து 1929 வரைக்கும் ராஜா ரகுநாத் சிங் அப்படிங்கிறவர் ஆட்சி புரிஞ்சார். இது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட். உத்தரப்பிரதேசத்தில் இப்போவும் பிரதாப்கர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்குது. ராஜஸ்தானில் பிரதாப்கர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் அந்த ஒரு ஏரியா இருக்குது. மகாராஷ்டிராவில் பிரதாப்கர் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்குது. சத்ரபதி சிவாஜியும் இதனுடைய வம்சாவளி ஒன்று. இவங்க வந்து மகாராஷ்டிரர்கள், ராஷ்டிர கூடர்கள். இவங்க வந்து ராஜஸ்தான் ஆட்சி புரிஞ்சு, உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி புரிஞ்சு, மகாராஷ்டிராவில் போய் அந்த கோயிலெலாம் கட்டி பெரிய கோட்டைகள்லாம் கட்டியிருக்காங்க. 1425 இவங்களுடைய காலம். 1949 ஏப்ரல் 7 இந்திய அரசோட இதை சேர்க்குற வரைக்கும் இது தனி மாகாணமாக தான் இருந்திருக்கு. இதனுடைய முதலாவதாக இவங்க வந்து ராஜஸ்தான் பகுதி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யூபி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அப்படி ஏரியாவரே இந்தியாவில் பல இடங்களில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. 1775 1844 வரைக்கும் சாவந்த் சிங் அப்படிங்கிறவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அதற்கு பிறகு தல்பத் சிங் அப்படிங்கிறவர் 1844 1864 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சார். கடைசியாக 1929 முதல் கடைசி 56 வரைக்கும் ராம் சிங் அப்படிங்கிறவர் சுதந்திரத்துக்கு பிறகும் இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சார். இவங்க தான் இந்தியாவின் கடைசி மன்னர்கள். ஹைதராபாத் நிஜாமோடு சேர்ந்தவங்க. அவங்களும் கடைசியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வலுக்கட்டாயமாக இந்தியாவோட இணைச்சார், இந்தியாங்கிற பிரதேசத்தோடு இணைச்சார். அது மாதிரி இவங்களையும் கடைசியில் சத்தம் போட்டு தான் கொண்டாந்து இணைச்சாங்க. இவங்க வந்து ராஷ்டிர கூடர்கள் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 1656 சிவாஜியால் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, ஒரு கோட்டை மகாராஷ்டிராவில். அங்கே வந்து சிவாஜியின் சிலை இருக்குது, குதிரையுடன் கூடிய சிவாஜியின் சிலை. பவானி தேவி அப்படிங்கிற கோயில் இருக்குது. அதான் சிவாஜி வந்து சத்ரபதி சிவாஜி விரும்பி கும்பிட்ட அம்மன் பேர் வந்து பவானி தேவி அப்படின்னு. அது எங்கே இருக்குன்னா, மகாபல ஈஸ்வரர் கோயிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் கொங்கன் கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. கொங்கணி பிரதேசம்னு சொல்லுவோமா, கொங்கன். கோவாவில் இருக்கவங்க பூரா கொங்கன் வம்சத்தை சேர்ந்தாங்க. கோவா அவங்க ஏற்கனவே எங்கே இருந்தாங்கன்னு சொன்னால் கர்நாடகா பகுதி ஒட்டி தான் இருந்தாங்க.
அங்கேருந்து புலம்பெயர்ந்து போய் கோவாவில் வந்து ஆட்சி புரிஞ்ச அங்கே ஒரு மன்னர் பரம்பரை மாதிரி அங்கே வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய பூர்வீகமும் கர்நாடகா தான். அந்த கடற்கரைக்கு பேரே கொங்கன் கடற்கரை. கோவாவுக்கு பேரும் அப்படியே. கொங்கணி மக்கள் வாழக்கூடிய ஏரியா வந்து கொங்கன் கடற்கரை. அந்த மன்னர் நாணயம் தான் இது, பிரதாப்கார் ஸ்டேட். இப்படிப்பட்ட நாணயங்கள்லாம் இப்படிப்பட்ட வரலாறோட உங்கள் கையில் கிடைக்கிறது மிகவும் அபூர்வம், அதிசயம். அவ்வளவு எளிதில்லாம் கிடைக்காது. கிடைச்சாலும் என்ன நாணயம்னு தெரியாது, சும்மா கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். முன்பக்கம் என்ன, பின்பக்கம் என்ன, என்ன டயாமீட்ரு, என்ன வெயிட்டு, இது என்ன சைஸு, இது வந்து சதுர வடிவிலான நாணயம். சதுர வடிவிலான நாணயம். ஒரு யானை நிற்கிதா, வெண்கொற்ற கொடையை தூக்கி பிடிக்குதா, அங்குசம் போட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் ஒரு ஆய்வு கட்டுரைக்கு உட்பட்ட ஒரு நாணயங்கள். இந்த பக்கம் வந்து இந்த யானை தும்பிக்கிட்டு இந்த வெண்கொற்ற கொடையை தூக்குதா, ஆனால் இந்த பக்கம் வந்து குத்தீட்டி, வாள் அதெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இதில் குத்தீட்டிகள், வாள்கள், அங்குசங்கள் அதெல்லாம் இதில் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன படமாக இதில் வரைஞ்சிருக்கும். அது மாதிரி அரபு மொழி, பேர்சி மொழி கலந்து இதில் எழுதியிருக்கும். இன்றைக்கி வந்து கிருஷ்ணதேவர் நாணயம், பிரதாப்கார் ஸ்டேட் அந்த மாதிரி ஒரு நாணயம், முகமது அலி நாணயம், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாணயம் அன்னைக்கு ஒரு பதிவில் போட்டிருக்கேன். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நேற்று இந்த பதிவு பார்க்குறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நேற்று ஒரு 650 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் ஏறிருக்கு. ஆனால் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அவங்க அட்ரஸு, முகவரி இல்லை. பணம் போட்டுட்டு நான் தான் போட்டிருக்கோம்னு யாரும் சொல்லலை. அவங்க போட்டவங்களுடைய பயோடேட்டாவை அந்த மெசேஜில் பார்க்க முடியாது. அதனால் யாருனாலும் சார் நான் தான் பணம் போட்டேன், இந்த நாணயத்துக்காண்டு பணம் போட்டேன் அப்படின்னு எனக்கு தகவல் தெரிவிச்சிருங்க. இந்த நாணயங்கள் யாருக்கும் வேணுமுன்னா நீங்கள் என்னோடய ஃபோனுக்கு தயவுசெய்து வராதிங்க, ஏன் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. வாட்ஸ்அப்பில் உங்களோட வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, அல்லது ரிட்டனாக மெசேஜ் எழுதி போடுங்க. எந்த நாணயம் வேணும் அப்படின்னு போடுங்க. என்ன விலை, எப்போ அனுப்புவீங்க, என்ன கேள்வியோ என்ன பதிலோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே தெரியப்படுத்திடுங்க. நன்றி.